தட்டு இட்லியில் பட்டர் தடவி முருங்கைக்கீரை பொடி போட்டு அவ்வளோ எம்மியாக கொடுத்துட்ருக்காங்க. அது போக மினி டிஃபன், பன்னீர் மசாலா தோசை அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட வெரைட்டிஸ் ஒரே இடத்துல பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக கிடச்சிட்ருக்குங்க. எங்கேன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ரீலை கடைசி வரைக்கும் பாருங்கள், லொக்கேஷன் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன். என்னோட ஃபேவரட்டான இந்த முருங்கைக்கீரை பொடி இட்லி ரொம்ப ஃபேவரட் ஆகிடுச்சுங்க. நீங்கள் மினி டிஃபன் லவர்ஸாக இருக்கீங்க, ஒரு டின்னர் ஸ்பாட் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ரீலை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. 130 ருபீஸ்க்கு அவ்வளோ வெரைட்டிஸ் கொடுக்குறாங்க. வித் ஸ்வீட்டோட கேசரி அவ்வளோ எம்மியாக இருந்தது. இவங்க யூஸ் பண்ணுற இந்த ஆயில் ஆகட்டும், கீ ஆகட்டும் எல்லாமே திகட்டாத மாதிரி தாங்க இருக்குது. கிட்ஸுக்கு ஃபேவரட்டான ஃப்ரிட்டர்ஸ் நிறையவே வச்சுருக்காங்க. நான் பன்னீர் ஃப்ரிட்டர்ஸ் வாங்கியிருந்தேன். அது போக தோசாலையும் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இல்லை நீங்கள் இட்லிலே வெரைட்டிஸ் பார்க்குறீங்க அப்படின்னா கூட வச்சுருக்காங்க. இவங்களோட பன்னீர் மசாலா ரோஸ்ட் என்னோட ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ஆகிடுச்சுங்க. டிப்ஸ் அதாவது தேங்காய் சட்னி, கார சட்னி, மிளகாய் சட்னின்னு நிறைய இருக்குது. பூரிக்கு இவங்க கார்னில் நமக்கு மசாலா மாதிரி கொடுத்துருந்தாங்க. ரொம்பவே நல்லா இருந்ததுங்க. டிஃப்ரெண்ட்டான சட்னிஸ் கொடுக்குறனால நமக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது. இந்த சாக்லேட் பிஸ்கட் கப் காஃபி கூட எடிபிள் தாங்க. அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட கண்டிப்பாக நீங்கள் போய் விசிட் பண்ணக்கூடிய ஒரு இடமா, அதுவும் ஹைஜீனிக்காக பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா கோயம்புத்தூரில் சாய்பாபா காலனியில் இருக்கிற கௌராஸ் தான் நம்ம விசிட் பண்ணியிருந்தோங்க. இவங்க டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் அவுட் பண்ணிக்கோங்க.